ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடிஎம் டெய்லரிங். நாம் இன்றைக்கி ஒரு 38 சைஸ் உள்ள ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கலாம். கழுத்து பீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடித்து வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் தான் அடிக்கிறேன். நான் வந்து எப்போவுமே கிராஸாக வெட்டி நேராக தான் ஜாயின் பண்ணிக்குவேன். நான் பழகினதுலேருந்து இப்படியே தான் தைக்கிறதுனால நான் கிராஸாக வெட்டி நேராக ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி பூ டிசைன் வர்றப்போ பார்த்து தான் நம்ம வந்து தைக்கணுங்க. இல்லைன்னா மாறி போயிடும், இப்போ வெளியே வர்றது மாறி போயிடும். நம்ம கழுத்து பீஸ் அடிச்சாச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இது வந்து நான் மடித்து தையல் போடுறதுனால நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு தையல் அடிச்சுக்கிறேன். இந்த பகுதி இன்னும் நமக்கு உடஞ்சி விடல. இப்போ பாருங்கள், இந்த அர்கட் கை ப்ளவுஸில் அர்கட் பண்ணியிருக்கிறவங்க அளவு, கையோட அளவு எங்கே வருதுன்னு அந்தலேருந்து 1 இன்ச்சு கேப்பில் இங்கே தள்ளி வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே 1.5 இன்ச்சு நம்ம தள்ளி கை ஸ்லீவை வரைஞ்சிருக்கணும்னு, அதுலேருந்து இந்த 1.5க்கும் இந்த 1 இன்ச்சுக்குள்ள கேப்பில் தான் நம்ம குடஞ்சி வெட்டிக்கணும். இந்த குடஞ்ச பகுதி வந்து இது வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வரக்கூடாது. ப்ளவுஸ் வந்து கையும் உடம்பு ஜாயின் பண்ணுறப்போ ஏற்றம் இறக்க வந்துடும். அப்புறம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடும். இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, சாரிங்க இதோட கட்டிங் வீடியோ நான் எடுத்து ஆனால் என்னால் அப்லோடு பண்ண முடியல. இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும், ஒரு சிலர் வந்து 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு பக்கமெல்லாம் குடஞ்சி விட்டுவாங்க. அதை அவங்க ப்ளவுஸில் இருக்கிற சைஸை பொறுத்து தான் நம்ம அந்த மாதிரி குடஞ்சி வெட்டிக்க முடியும். இதில் 1/4 இன்ச்சு அளவு தான் இருந்தது. ஆனால் நான் 1/4 இன்ச்சுக்கு மட்டும் கொஞ்சமாக குடஞ்சி எடுத்துக்கிட்ட பாருங்கள். இப்போ நமக்கு ப்ளவுஸ் வந்து 2 அட்டாச்சாக இருக்குது. இது கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து எப்படி கரெக்டாக அது முன்ன பின்ன இந்தட்டம் அந்தட்டம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு அர்கட் பண்ணியிருக்கிறோம்ல, ஒரு சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், ஒன்று வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து குடஞ்சி வெட்டினது எது இந்த முன்னாடி வரும் பின்னாடி வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நான் அடிச்சுக்கிறேன். இந்த அர்கட் பண்ணது மேல் பகுதி வருது பாருங்க, இந்த சைடு. பாருங்க, இந்த அர்கட் வந்து இப்போ இது வந்து நம்மளை பார்த்த மாதிரி வருது பாருங்க. இப்படி நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். இல்லைன்னா எந்த பகுதி குடஞ்சி வெட்டினது எந்த பகுதி வரும் வராதுங்கிறது தெரியாது. பாருங்க, அதை நான் வந்து இது வந்து நான் தையல் தான் போடுறேங்க. ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பெரிய தையல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடித்தோம்னா ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இது வந்து நான் தையல் போடுறதுனால அப்படியே அடிச்சுக்கிறேன் பாருங்க. எங்கூர் சைடெல்லாம் ஹெம்மிங் வந்து அதிகமாக வேண்டான்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் தான் ஹெம்மிங் வேணும்னு கேட்குறாங்க. இந்த பழைய ஆளுங்களாம், பழைய காலத்துக்கு ஆளுங்களாம் அவங்களாம் தான் அந்த பட்டினரில் தான் போடுறாங்க. ஒவ்வொருத்தர் காட்டு வேலை செய்யணும், இன்னும் தண்ணியில் போட போட எங்களுக்கு ஹெம்மிங் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க. அதனால் ஒரு சிலர் வந்து ஹெம்மிங் பண்ணி கேட்குறாங்க, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கோட் அடிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து டிசைன் ப்ளவுஸு இருக்கிறதுனால நமக்கு வந்து தையல் போட்டாலும் தெரியாது.
ஆனால் நார்மலான ப்ளவுஸாக இருந்தால் நம்ம ஹெம்மிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தையல் போட்டு அது அப்படியே தெரியும். இப்போ இது அவ்வளோதாங்க, கையை அடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ பேக் பீஸ் வந்து இப்போ அந்த 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணோம்ல, அதில் வந்து நம்ம ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அர்க்கட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு அப்புறம் 1 இன்ச்சில் நம்ம அடிச்சுக்கலாம். நூல்லாம் அப்போ கையோட கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அடுத்தது 1 இன்ச்சில் அளவில் நம்ம வந்து அடிச்சுட்டு வரலாம். இப்போ நம்ம பாருங்கள், பின் பகுதி எவ்வளோ நீட்டாக வந்துருக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி 2ஆ மடித்து இதெல்லாம் நம்ம சரி சமமாக எடுத்து விட்டு பார்த்துக்கணும். இப்போ இந்த 2ஆ சைடாக மடித்து நம்ம கரெக்டாக தளவு வந்து 2 சரி சமமாக வருதான்னு பார்த்துக்கணும். இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணது நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஜெட்டி தையல் போட்டுக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் உயரத்தில் டாட் பிடிச்சிக்குங்க. நாலு இன்ச்சுக்குள்ளே தான் வரும். கொஞ்சம் அதிகமாக போகக்கூடாது. 3.4ங்கிறது கரெக்டான வரும். இப்போ பாருங்கள், 2 சைடும் நான் சரிசமமாக அடித்ததில் எனக்கு 2 டாட்டும் கரெக்டாக வந்துருக்குதுங்க. நீங்கள் தைக்கையிலே இப்படியே எல்லா அளவும் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் தைக்கணும். அடுத்து நம்ம பட்டி எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு இது ஒரு கிளாத்து தான் இருக்குது இருந்துச்சு. அதனால் இந்த கிளாத்தையும் நான் கொடுத்துட்றேன். அடிச்சுட்டு இப்படி கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு கிராஸாகவே இருக்கிறதுனால நான் அப்படி அடிச்சுக்கிறேன். அடுத்தது இந்த பட்டியும் அடிச்சிடலாம். நானே கொஞ்சம் கவனிக்காமல் இப்படி மாற்றி இருக்கிறேன்னு பாருங்கள். நமக்கு துணியெல்லாம் கரெக்டாக வைக்கணும். அந்த பூ டிசைன் இருக்கிறதுனால நம்ம வந்து கவனமாக பார்த்து தைக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் மாற்றி வச்சுட்டாலும் பிரிச்சுட்டு கிடக்கணும். எனக்கு துணியே கிராஸாக தான் இருந்ததுங்க. பாருங்க, இப்படி நகத்தை வச்சு நம்ம ஒரு கீரல் போட்டுக்கிட்டோம்னா நம்ம படிமான தையல் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதையும் நம்ம திருப்பிக்கலாம்.
ஒரு தையல் போட்டுக்கலாம். துணியை ரொம்பவுமே 90 பாயிண்ட் தான் இருந்தது. ஆனால் ரொம்பவுமே துணி ரொம்ப கிராஸாக இருந்தது. கட்டிங் பண்ணையிலே எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இப்போ அதிகமாக இருக்கிறதுல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டுக்கு பாருங்கள், டாட்டுக்கு நான் கட் பண்ணியிருக்கிறதுல அதுதான் இப்போ வந்து ப்ளவுஸில் நம்ம முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கிறது. இந்த பாருங்கள், இந்த ஷோல்டர் நம்ம அடித்து இந்த தையலும் நமக்கு வந்து சரிசமமாக இருக்கணும். இந்த இடமும் சரிசமமாக இருக்கணும். இந்த இடம் சரிசமமாக இருந்தால் தான் நமக்கு வந்து கப் ஷேப் வந்து அழகாக நச்சுன்னு இருக்கும். இதை வந்து நம்ம கவனிக்கணும். இப்போ இதுக்கு ஹைட்டு வந்து நான் வந்து இதில் 3 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா இது கிராஸ் கட் ப்ளவுஸ்னால நம்ம 3 இன்ச் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் முடிச்சிடலாம். பாருங்க, இந்த சைடும் எனக்கு கரெக்டாக வருது பாருங்க. கீழேயும் கரெக்டாக இருக்கணும், மேலேயும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கச்சிதமாக இருக்கும். பாருங்க, எனக்கு இதுவும் 3 இன்ச் அளவு நான் வைக்கிறேன். அடுத்து சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த இடமும் நமக்கு சரிசமமாக இருக்கணும். இப்போ பாருங்க, நமக்கு அடுத்த டாட் வந்து இந்த 2 சென்டர் பிடிச்சிக்கலாம். அந்த இதுக்கு நடுவாண்டியே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 3வது டாட்டுக்கு வந்துடும், ஹைட் வந்துடும். அப்புறம் இந்த இடமும் நமக்கு வந்து சரிசமமாக இருக்கணும். நான் ரெகுலராக ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டே இருக்கிறனால இதோட டாட்டோட இடைவெளியில் நான் வந்து உங்களுக்கு காட்டல. ஆனால் நீங்கள் வந்து ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் வந்து தைக்கணும். நான் ரெகுலராக தைக்கிறதுனால நான் இந்த அளவுகள் எல்லாம் பார்க்கல. பாருங்க, அதே மாதிரி 3வது டாட்டு இங்கே கரெக்டாக கச்சிதமாக வருது பாருங்க. நமக்கு இந்த தளவுகள் வந்து கரெக்டாக வருது பாருங்க. இப்படி தான் இருக்கணும். இப்போ இப்படி திருப்பி பார்த்தா கப் ஷேப் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து கப் ஷேப் இப்படி இருந்தால் தான் நம்ம போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் இந்த நம்ம பிடிச்ச டாட் வந்து 2 பகுதி கரெக்டாக இருக்குதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். எனக்கு வந்து 2மே கரெக்டாக இருக்குது. அதை குக்கி பட்டிக்கிட்டே எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த 2 டாட் பிடிச்ச பாருங்க, அதுவும் இங்கே கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல டாட் பிடிச்ச பாருங்க, எனக்கு இதுவும் கரெக்டாக இருக்குதா. இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு நம்ம இப்படி பார்க்கணும். பார்த்துக்கிட்டா தான் ப்ளவுஸில் வந்து நம்ம கரெக்ஷன் வருது. நம்ம இப்போவே கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம தைச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் கிராஸ் கப் ஷேப் எவ்வளோ அழகாக சூப்பராக எடுப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பட்டிக்கு வந்து பேக் ஹைட் வச்சு தான் நம்ம வந்து நான் வந்து இப்படி தான் பட்டிக்கு அளவு எடுத்துக்குவேன். இப்போ பாருங்கள், இந்த சைடில்
இதெல்லாம் அழகாக நல்லா இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கப் ஷேப்பில் அழகாக தூக்கி விட்டுறணும். இப்படி அமுந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல இந்த இடம் லூஸ் கொடுத்து நம்ம வந்து பட்டி எடுத்தோம்னா அளவு எடுத்தோம்னா கப் ஷேப் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு துளி கூட மாறாமல் இதெல்லாம் எப்படி எடுத்து விட்றேன்னு பாருங்கள். இப்போ நம்ம பட்டிக்கு அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு பி பட்டி கொக்கி பட்டிக்கிட்டே 3.75 வருதுங்க. இந்தட்டையும் எனக்கு இந்தட்ட 3.75 வருதுங்க. இந்த சைடும் எனக்கு சேம் 3.75 வருது. இந்தட்டையும் வந்து 3.25 இப்போ எடுத்துக்கலாங்க. 2 பட்டி நம்ம வந்து வச்சுக்கலாம். எனக்கு 2 சைடையும் வந்து 3.75 வருதுங்க. அதே மாதிரி நான் இந்த சைடு வந்து 3.75 வச்சுக்கிறேன். இந்த சைடு 3.75, இந்த சைடு நமக்கு 3.25 வந்தது. இந்த சைடும் 3.25 தான் வந்தது. அப்புறம் இந்த நீங்கள் வந்து முன்பகுதி வச்சு இப்படி கரெக்டாக இந்த டாட் பிடிச்சோம்ல, அந்த டாட்டுக்கு நேராக நீங்கள் வந்து அழகாக இந்த சென்டர் நம்ம வந்து 3.25 எடுத்தோம்னா அது வந்து இந்த சைடு வச்சு இப்படி மார்க் பண்ணோம்னா கொஞ்சம் போட் மாதிரி அழகாக வரும். அழகாக எடுத்து விட்டுட்டு அவ்வளோதான். நம்ம வந்து இது முன்பகுதி தான் வரவங்களுக்காக ஒரு சின்ன அடையாளம் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்து இந்த டாட்டுக்கெலாம் 2 தையல் போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு தையல் தான் போடுறேன். நீங்கள் 2 தையல் வேணாலும் போட்டுக்குங்க. இப்போ அதே மாதிரி நாம் வந்து டாட் வந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுறப்பவும் இப்படி நம்ம கப் ஷேப் வந்து மேல் பகுதியை நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கணும். அப்புறம் இந்த டாட் பிடிச்சோம்னா பெரிய டாட்டு அது வந்து பி பட்டி கொக்கி பட்டிக்கிட்டு போகிற மாதிரி இப்படி 2ஆக மடித்து விட்டுறணும். இந்த சைடு நம்ம வந்து எடுத்து விட்டோம். இந்த அர்காட் பண்ணுறது நம்ம வந்து இப்படி மேல் பகுதி வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இதையும் அப்படியே நான் அழகாக மேலே கப் ஷேப் வந்து தூக்கி விட்டுறேன். இப்போ நமக்கு சைடில் அதிகமாக இருக்கிற துணி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சைடும் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப் வந்துடுச்சுன்னா ஏன்னா அளவு ப்ளவுஸில் இப்படித்தான் இருக்குது. எனக்கு அப்படியே நம்ம வந்து தைக்கிறப்ப கரெக்டாக இருந்தது. இப்போ பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு துளி வேலை அதிகமாக வருது. இப்படி தான் நம்ம அளவுகள் வந்து எல்லாம் வச்சு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். எனக்கு சைடில் கரெக்டாக வருது பாருங்க. இந்த சைடில் வந்து எனக்கு இவ்வளோ துணி அதிகமாக வர்றதுனால
எனக்கு வந்து கொஞ்சம் தான் வருதுங்க, ரொம்பவெல்லாம் வரல. அதனால் வந்து இதை நான் அப்படியே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து கொஞ்சம் வெட்டிக்கிறேன். அப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து வேணுங்கிறது. எனக்கு இதுதான் கரெக்டான அளவு. நான் வந்து கொஞ்சம் இது தையலுக்காக விட்டுட்டு இந்த இடம் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அளவு ப்ளவுஸில் இந்த இடம் அதிகமாக இருக்குது. என்ன தான் நம்ம வந்து கட்டிங்கில் வந்து கரெக்டாக வெட்டினாலும் தைக்கிறப்போ நம்ம இதெல்லாம் கரெக்டாக இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் நம்ம வந்து இந்த கீழ் ரவுண்டு மட்டும்தான் சரி பண்ணுறோம். இதனால் முன்கழுத்து இறங்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் நம்ம அழகாக எடுத்துருக்குறோம். அவ்வளோதாங்க. எனக்கு இப்போ இது கரெக்டாக வருது பாருங்க. 2 தடவை வச்சு கரெக்டாக 2 கரெக்டாக வருது பாருங்க. இப்போ இது நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப ஏற்றம் இறக்கம் வருதுங்கிறமில்ல, அதை வந்து இப்போ வச்சு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பிரித்து விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே இது பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தானே அதிகமாக வருதுன்னு நம்ம இவ்வளோ தானே இருக்குதுன்னு கூட கொஞ்சம் வெட்டிக்கலாம். கொஞ்சம் வந்தால் வெட்டிக்கலாங்க, ரொம்ப அதிகமாக வந்தாலும் வெட்டக்கூடாது. நான் கொஞ்சமாக இருந்தங்காட்டி நான் வெட்டிக்கிட்டேன். நீங்கள் அதிகமாக இருந்தால் வெட்டக்கூடாது. எனக்கு ஒரு சைடு கரெக்டாக வந்ததுங்க, ஒரு சைடு தான் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சோண்டு வந்தது. நான் அது கொஞ்சமாக இருக்கிறனால நான் வெட்டிக்கிறேன். இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இந்த சைடும் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த அர்க்கட் போட்டது இந்த டைம் கரெக்டாக இருக்குதான்னு இதே ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த பட்டிக்கு நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். வீப்பட்டி கொக்கி பட்டி வச்சுக்கலாம். இது வந்து வீப்பட்டி வச்சுக்கலாம். எனக்கு துணி வந்து கம்மியாக இருந்ததுங்க. வீப்பட்டிக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம துணி கொஞ்சம் அகலமாக வேணும். எனக்கு துணி கம்மியாக இருந்ததுனால நான் அப்படியே கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது 2 மடிப்பு தான் மடிப்போம். கொக்கி பட்டிக்கு வந்து ஒரே மடிப்பு தான் மடிப்போம். கொஞ்சமாக இருந்தால் மட்டும்தாங்க நம்ம கட் பண்ணுவோம். அதிகமாக இருந்துட்டாலும் நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ இப்படி ஒரு மடிப்பு மடித்து எனக்கு வந்து துணி கம்மியாக தான் இருந்ததுங்க. அதனால் நான் கொஞ்சமாக உள்ளே வந்து சின்ன மடிப்பை மடித்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நான் லாஸ்ட்டாக தான் இந்த மாதிரி கழுத்து பீஸெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நான் வீப்பட்டி அடிப்பேன். முன்னாடி ஸ்டார்டிங்கில் நான் அடிச்சு வைக்க மாட்டேன். அடுத்து கொக்கி பட்டி வச்சுக்கலாம். இதுக்கும் பாருங்க, எனக்கு வந்து
பீஸ் இவ்வளோ தான் இருக்குது. துணி கொஞ்சம் அகலமாக இருந்தால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு வந்து துணி இவ்வளோதான் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இது 80 பாயிண்ட் தான் இருந்தது. ஆனால் துணி ரொம்பவுமே கிராஸாக இருந்ததுங்க. மடிக்கிறேன். இது கரெக்டாக வச்சு கரெக்டாக இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கலாம். நூலில் நீங்கள் அப்பப்போ கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இருந்து எனக்கு துணி வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நூலில் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாங்க. இது பாருங்கள், இந்த அர்கட் பண்ணது இதுவும் கரெக்டாக இருக்கணும். நமக்கு இதெல்லாம் இப்படி எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஷோல்டர் ஜாயின் பண்ண பகுதி வந்து இந்த எப்பவும் நம்ம வந்து ஆம்கோல் விட்டு தான் தள்ளி விட்டுனா கூட ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்போ ஏற்றி தாழ்த்தி இந்த சைடு வந்தால் நம்ம வெட்டிக்கலாம். இந்த சைடு வரக்கூடாது. எனக்கு கொஞ்சம் துளி வேலை இருக்குது. நான் அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். என்னதான் நம்ம பர்ஃபெக்டாக கட்டிங் பண்ணாலும் தைக்கிறப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி அளவுகள் வந்து மாறுபடத்தான் செய்யும். நம்ம அதுக்கு அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கணுங்கிறது. பாருங்க, முன்கழுத்து கொஞ்சம் இறக்கமாக இருக்குதுன்னு டக் பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த கழுத்து கரெக்டாக இருக்குதாங்கிறத நம்ம இப்படி அளந்து தான் பார்க்கணும். பாருங்கள், எனக்கு இந்த கொக்கி பட்டிட்டு கரெக்டாக இருக்குது. நீங்கள் எல்லா அளவுகள் வந்து நம்ம அளந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு கழுத்துக்கிட்ட கரெக்டாக இருக்குது. எனக்கு இப்போ எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்குதுங்க. ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. ஒரு துளி வேலை ஒரு 1/4 இன்ச்சு அளவு துளி வேலை இவ்வளோண்டு தான் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்தது. ஒழிஞ்சு அதிகமாகலாம் வரல. கட்டிங்கை நம்ம வந்து கரெக்ட் பண்ணாலும் கரெக்டாக வெட்டினாலும் நாம் வந்து தைக்கிறதுலேயே நம்ம வந்து அளவுகள் வந்து கண்டிப்பாக பார்த்தே தான் ஆகணும். உங்களுக்கு நீங்கள் நல்லா தைச்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா உங்களுக்கு இந்த இதெல்லாம் அளவுகள்லாம் வந்து பார்க்கணுங்கிறது இல்லையா. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து தைக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். அதனால் கஸ்டமர்கிட்ட திட்டு கூட வாங்கியிருக்கிறேன். அதனால் நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. கைக்கு வந்து நம்ம
அளவுகள் வந்து அளந்து பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கழுத்து பீஸ் வைக்கலாங்க. இப்போ கழுத்து பீஸுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அதுக்கப்புறம் இப்படி ஜாயின் பண்ணி கழுத்து பகுதியை நம்ம இழுக்கவே கூடாதுங்க. இழுக்காமல் அப்படியே லூஸ் கொடுத்து தான் நம்ம வந்து அடிச்சுட்டு வரணும். இப்போ பாருங்க, நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்ல, அது வந்து நமக்கு பின் பேக் சைடு வர மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணணும்னு எடுத்து விட்டுறணும். கழுத்து பீஸை தைக்கிறப்பவும் கழுத்து பீஸு வெட்டுறப்பவும் நம்ம பொறுமையாக தைக்கணுங்க, இழுக்கவே கூடாது. நான் ஏன் இப்படி ஒவ்வொரு அளவும் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நான் பிகினிங்ஸ் நான் ஆரம்பிக்கிற புதுசில் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்லி சொல்லி அளவுகள் வந்து சொல்லி சொல்லி போடுறேன். ஆனால் எனக்கு இப்போல்லாம் இந்த மாதிரி மிஸ்டேக் வர்றதில்லை. அதனால நீங்களும் ஒவ்வொரு அளவும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட்டிங் பண்ணுங்க, தையுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து கரெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா எனக்கு இது இங்கே லூஸாக இருக்குது, இங்கே ஒரு மாதிரியாக இருக்குது, இங்கே டைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்போதைக்கு பிடிச்சி பிடிச்சி தைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ இவ்வளோ தூரம் கொஞ்சமாக திருப்பி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். பாருங்க, ஒரு மடிப்பு மடிச்சு நம்ம கழுத்து பீஸ் அடிச்சுக்கலாம். ஒரு மடிப்பு மடிச்சு இப்படி கொஞ்சம் நம்ம நீவி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு கரெக்ஷன் வரப்போ இப்படி நம்ம இழுத்து விட்டுக்கணும். பொறுமையாக தெரியுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. கழுத்து பீஸ் தைக்கிறப்ப பொறுமையாக அளவுகள் வந்து பார்த்து கரெக்டான எந்த அளவுக்கு மடிச்சிங்களோ அந்த மடிப்பில் தான் நம்ம தையல் போட்டு வரோங்க. மிஸ்டேக் வராமல் யாருனாலையும் தைக்க முடியாதுங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் வரும். அது நம்ம வந்து தைக்கிறப்ப கவனித்து நம்ம தைச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்படி துணியெல்லாம் கசகசம் இருந்தாலும் அதெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டு நான் முடிஞ்சு இந்த கஸ்டமர்கிட்ட கேட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண தைச்ச ப்ளவுஸை நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேங்க. கஸ்டமர் கேட்டு சரி ஓகே அப்படின்னாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ப்ளவுஸில் மெயின் விஷயமே இந்த பேக் சைடு திருப்பி கட் பண்ணுறதான். நம்ம கழுத்து பீஸு தைச்சது போக மீதி இருக்கிற துணி இப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம். அப்போ வந்து ரொம்ப கவனமாக வெட்டணுங்க, இல்லைன்னா துணியில் பட்டுட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு டிசைன் ப்ளவுஸ்னால் கூட நம்ம லேஸ் வச்சோ வேறு ஏதாவது வச்சு டிசைன் கொடுத்து கூட மறைச்சிக்கலாம். ஆனால் இது நார்மல் ப்ளவுஸுங்கிறப்போ இது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம அப்புறம் கஸ்டமர்கிட்டையும் நம்ம திட்டு வாங்குவோம், நம்ம பேரும் கெட்டு போயிடும். அதனால் இந்த இடத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம வெட்டணும். அது கத்திரிக்கோளுக்கு சாணம் பிடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப உஷாராக வெட்டணும். இப்போ என் கத்திரிக்கோளே கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குதுங்க. இன்னும் எத்தனை ப்ளவுஸ் நான் தைச்சாலும் இந்த இடம் வெட்டையில எனக்கு இன்னுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம துணியில் கீது எங்காவது கட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு எப்போவுமே இந்த இடத்துல வெட்டுறப்ப கொஞ்சம் பயந்தாங்க. இது திருப்பி இன்னொரு மடிக்கு மடிச்சிடலாம். மடிச்சது இன்னொரு மடிக்கு மடிச்சிடலாம். பிசில் நீங்கள் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு தையல் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். நான் வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் சீக்கிரமாக நான் தைக்கிறேன் பாருங்க. இது வந்து நம்ம வந்து குறைஞ்ச பகுதியும் இந்த அக்காத்து கரெக்டாக இருக்குதான்னு நம்ம வந்து இதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், 2 அக்காத்து எனக்கு கரெக்டாக வர மாதிரி வைக்கிறேன். நான் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டேன்னா 1/2 இன்ச்சு அளவுக்கு நான் தைக்கிறேன். இந்த இடத்துல இழுத்து பிடிக்காம லூஸு கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் தைக்கணுங்க. இந்த கை ஜாயின் பண்ணிக்கலாங்க. பாருங்க, அடுத்து அர்கட் பண்ணது இந்த பக்கம் வருது பாருங்க. இப்படிதான் நம்ம பார்த்து தைக்கணும்.
நான் ப்ளவுஸு தைக்கிறப்பெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு தாங்க இருந்தேன். வீடியோ ஆன் பண்ணிட்டு வந்து நான் தைச்சதுக்கப்புறம் பார்த்தா வீடியோவை போடாமல் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. இதோட நிறைய வீடியோ இந்த மாதிரி எடுத்துட்டு எனக்கே கஷ்டமாக போச்சு. என்னடா இவ்வளோ தூரம் பார்த்து வீடியோ எடுத்து கடைசியில் வீடியோவே அப்லோட் பண்ண முடியலையே அப்படின்னு. இனிமேல் கண்டிப்பாக நான் என்ன ப்ளவுஸ் கட் பண்ணுறேன்னா அது ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நான் பொறுமையாகவே உங்களுக்கு நான் தைச்சி காட்டுறேன். இதே இப்போ வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்குறேன். இப்போ பாருங்கள், 2 ஷோல்டர்லையும் கரெக்டாக வச்சு பாருங்க. எனக்கு எந்த ஒரு இறக்கம் வரவே இல்லை. வரும் கரெக்டாக இருக்குது எனக்கு. நீங்கள் கொக்கி பக்கம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கொக்கி பக்கமே எடுத்துக்கோங்க. வீ பட்டிக்கிட்டு வைக்கிறீங்கன்னா வீ பட்டிக்கிட்டே வைங்க. இந்த 2 தளவும் கரெக்டாக வைக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் இன்னொரு தடவை வீடியோவில் காட்டிடுறேன். எனக்கு ஏற்ற இறக்கம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்க. இப்போ பேக் பீஸ்க்கு அளவு போட்டு வச்சுங்க. அடுத்து முன் பகுதி போட்டுக்கலாம். பாருங்க, எனக்கு பேக் சைடு வந்து இந்தாண்ட இருக்குதுங்க, ஃப்ரண்ட் சைடு இந்த இருக்குது. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா 2க்கும் சென்டரில் இருக்கிற நடுவண்டு தான் நம்ம தையல் போடணுங்க. சைடு ஜாயிண்ட் அப்போ இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு துளி கூட ஏற்ற இறக்கம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 தளவு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஒரு துளி கூட எனக்கு ஏற்ற இறக்கம் இல்லைங்க. இந்த சைடு கை ஜாயிண்ட் இதையவே நம்ம ஒரு அளவாக வச்சுக்கலாம். இந்த அந்த ஸ்லீவில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா அதேவே இந்த பகுதியை எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக வருது பாருங்க. கரெக்டாக இருக்குதுங்க எனக்கு.
காட்டுறேன் பாருங்க. இப்போ வீடியோலாம் எனக்கு கரெக்டாக இருக்குங்களா? இந்த இதையும் பார்த்துக்கலாம். பாருங்க, எனக்கு இதுவும் கரெக்டாக இருக்குது பாருங்க. கொட்டி கட்டிட்டு இந்த ஹாம் கொண்டு நம்ம இதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த சைடும் பாருங்க. இதுவும் எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்க. இதை நல்லா இழுத்து கொடுக்குற ப்ளவுஸுங்க. பாருங்க, எனக்கு இது கரெக்டாக இருக்குது பாருங்க. எனக்கு இந்த ப்ளவுஸ் கரெக்ட். நீ அடுத்தது மூணு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. சைடில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுலாம். இந்த சைடு நம்ம அதே மாதிரி 2 தையல் போட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ கஸ்டமர்கிட்ட நான் பயப்படாமல் தைரியமாக கொடுக்கலாங்க. ஏன்னா எல்லா அளவுமே எனக்கு கரெக்டாக வந்தது. நான் பயப்படாமல் கொடுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, எனக்கு ஸ்ட்ரைட் தையல் எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்க. கூட்டல் மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துருக்குது பாருங்க. இந்த சைடும் பாருங்க, இதுவும் எனக்கு வந்து ஸ்ட்ரைட் தையல் கரெக்டாக வந்துருக்குது பாருங்க. இப்படி தாங்க ப்ளவுஸ் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம அப்பப்போ நம்ம பார்த்து தைச்சிக்கிட்டோம்னா இன்றைக்கி நம்ம கஸ்டமர்கிட்ட தைரியமாக நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஏன் வீடியோ 2 நாள் வரலின்னு கேட்டீங்க. சனிக்கிழமை நைட்டு எங்கள் வீட்டில் பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்குதுங்க. அந்த தென்னை மட்டை வந்து கரண்டு மரத்துலேயே விழுந்துருச்சுங்க. மரத்தில் எங்கள் கம்பத்தில் விழுந்தங்காட்டி எங்கள் வீட்டில் லைட் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுங்க. விடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை லைன்மேனில் யாரும் வரலைன்னு சொல்லிட்டாங்க. திங்கக்கிழமை ரெடி பண்ணாங்க. சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் புகஞ்சு போச்சு. சரி, அதுக்கு இப்போ 2 நாள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நாளையிலேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டினியூவாக வருங்க. தொடர்ந்து என்னோடய சேனல் வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.